ஹலோ கைஸ், இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பேச போகிற டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மார்வல் காமிக்ஸில் இந்த மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ்லாம் யார் அப்படின்னு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்தோன்னு வச்சுங்க. அதில் குறைஞ்சது ஒரு 100 சூப்பர் ஹீரோஸ் அண்டு சூப்பர் வில்லன்ஸ் அது மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஆனால் அதில் சில பேர் மட்டும்தான் இந்த மேஜிக் பவர்ஸை வந்து பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி மல்டிவர்சல் லெவலில் இருக்கிற கேரக்டராக இருந்தால் கூட தங்களுடைய பவரை யூஸ் பண்ணி டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி மார்வல் காமிக்ஸில் இருக்கிறதுலையே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டாக மேஜிக் பவர்ஸை ஹேண்டில் பண்ணக்கூடிய 5 மேஜிக் யூசர்ஸ் தான் ஒரு லிஸ்ட்டாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோஸ் நம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த வீடியோவில் நாம் 5th பிளேஸில் பார்க்க போகிற மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறதுலேயே ஒரு பெஸ்ட்டான கேரக்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டாக்டர் டூம். ஸோ டாக்டர் டூம் பார்த்துட்டிங்கன்னா காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு வில்லன் மாதிரி தானே நம்ம எல்லோரும் பார்த்துருப்போம். ஆனால் ஃபேக்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தலைவன் பண்ணாத ரோலே கிடையாது. அதாவது சூப்பர் வில்லன், மல்டிவர்சல் லெவலில் இருக்கிற வில்லன், அதுக்கப்புறம் மல்டிவர்சல் லெவலில் போயிட்டு தண்ணியை சாக்ரிஃபைஸ் பண்ணி உலகத்தை காப்பாற்றுறது, அப்புறம் சூப்பர் ஹீரோஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறது, ஒரு நல்ல கேரக்டராக மாறுறது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கர வில்லனாக மாறுறது, இப்படி பார்த்தீங்கன்னா இவர் பண்ணாத விஷயங்களே கிடையாது மார்வல் காமிக்ஸில். ஸோ அதுவும் நம்ம தேனோஸும் லோக்கியோட கம்பேர் பண்ணும்போது ரொம்பவே பெஸ்ட்டாக ரைட் பண்ணப்பட்ட ஒரு சூப்பர் வில்லன் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுடைய டாக்டர் டூமை தான் சொல்லணும். ஏன்னா டாக்டர் டூம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சாதாரண சூப்பர் வில்லன் அப்படிங்கிறதையும் தாண்டி தன்னுடைய மக்களுக்காக வந்து போராடக்கூடிய ஒரு பயங்கரமான கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. இவரை பற்றி நம்ம ஒரு ஆர்ஜின் வீடியோ பண்ணுற சீக்கிரமாகவே. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவரை பற்றி இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். இவர் எப்படி மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணுற கேரக்டர்லேயே ரொம்ப பெஸ்ட்டாக இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி நம்ம டாக்டர் டூம் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் நிறைய சார்ஜர்ஸ் கிட்ட வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணி அதன் மூலமாக மேஜிக் கற்றுக்கிட்டாரு. சொல்லப்போனால் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சே ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் நம்ம டாக்டர் டூமுக்கு பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மென்டாராக, ஒரு டீச்சராக இருந்து பார்த்தீங்கன்னா மேஜிக் கற்றுக் கொடுத்த மாதிரி காமிச்சிருப்பாங்க. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணக்கூடிய கேரக்டர்ஸ்லேயே நம்ம டாக்டர் டூம் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூசர். சொல்லப்போனால் நம்ம மெபிஸ்டோ, அப்புறம் வந்து டோர்மம் மாதிரியான கேரக்டர் இருக்காங்களே, அவங்க கூடயே சண்டை போடுற அளவுக்கு தன்னுடைய மேஜிக் பவர்ஸை இவரால் யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ரொம்ப சிம்பிளான கேரக்டர் மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்பவே காம்ப்ளிகேட்டடான, அதே நேரத்தில் ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு டாக்டர் டூம். சிம்பிளாக சொல்லணும்னா நம்ம நருட்டோல மேடர் ஆகார் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டராக தான் இந்த டாக்டர் டூம் வந்து மார்வல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டான மேஜிக் யூஸராகவும் பெஸ்ட்டான வில்லனாகவும் நம்ம லிஸ்ட்டில் டாக்டர் டூமுக்கு வந்து 5th பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம 4th பிளேஸில் பார்க்க போகிற மேஜிக் பவரை யூஸ் பண்ணுற ரொம்பவே பெஸ்ட்டான மார்வல் காமிக்ஸில் இருக்கிற ஒரு மேஜிக் யூஸர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆடம் வார்லாக் சொல்லலாம். ஸோ ஆடம் வார்லாக் பார்த்துட்டிங்கன்னா மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டால் உருவாக்கப்பட்ட ஒரு ஹியூமன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு நெத்தியில் வந்து அவரோட ஃபோர்ஹெட்டில் ஒரு ஜெம் இருக்கும், அதுதான் சோல் ஜெம்னு சொல்லுவாங்க. அதன் மூலமாக இவருக்கு பவர் கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு காமிச்சாங்க. அதுக்கப்புறம் நம்ம தோரால கூட வந்து இவரை டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபஸ்ட் டைமாக காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. போக போக பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் வார்லாக் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பீங்காக மாறிட்டார். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒட்டுமொத்த மார்வல் காமிக்ஸில் இருக்கிற கேரக்டர்ஸ்லேயே இவர் வந்து பூமியில் இருக்கிற அந்த சில்ட்ரன் வில்லன்ஸ் கூட வந்து எப்போவுமே சண்டை போடவே மாட்டார். அதுபோல் அந்த காங் த கான்க்யூரரு, அப்புறம் வந்து மொபிஸ்டோ, டோர்மாமு, அதை தாண்டி இந்த பிளாக் ஹேண்டு, இந்த மாதிரி பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ் இருப்பாங்க பார்த்தீங்களா, அது இந்த காஸ்மிக் என்டிட்டிஸு, காஸ்மிக் பீயிங்ஸு, இவங்க கூட மட்டும்தான் மோஸ்ட்லி இந்த கேரக்டர் வந்து சண்டை போடுற மாதிரியும் அவங்களுக்காக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் வந்து காமிச்சிருப்பாங்க. அதுலேயும் இந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த ஆடம் வார்லாக பார்க்க முடியும். ஏன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இவர் ஃபோர்ஹெட்லேயே இருக்கிற காரணத்துலாம் பார்த்தீங்கன்னா இவரை பேஸ் பண்ணி தான் மோஸ்ட்லி அந்த ஸ்டோரிஸ்லாம் போயிட்டுருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு எப்படி வந்து மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணக்கூடிய பவர் கிடைச்சதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி இவர் பிறக்கும்போதே வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டால் உருவானவர் தானே. கொஞ்சமாக பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸ் வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கற்றுக்க ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்கன்னா இவர் மேஜிக் பவர்ஸில் ஒரு மாஸ்டராகவே மாறிட்டார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கிட்டத்தட்ட வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ஈக்குவலான ஒரு மேஜிக் யூசர். ஸோ அது மட்டும் இல்லாமல் மார்வல் காமிக்ஸில் ஒரு ஆல்டர்னேட் ரியாலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய லிவிங் ட்ரைபுனல் இறந்து போயிடுவார். ஸோ அவரை வந்து நம்ம பியாண்டர்ஸ் தான் கொண்டு இருப்பாங்க. ஸோ அவர் இறந்து போனதுக்கப்புறம் அவருடைய இடத்துக்கு, அதாவது இந்த லிவிங் ட்ரைபுனல் அப்படின்ற ஒரு காஸ்மிக் ஜட்ஜுன்னு சொல்லலாம், அவருடைய இடத்துக்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆடம் வார்லாக் வந்து நியமிச்சிருப்பாங்க. அவர் தான் அடுத்த ஒரு லிவிங் ட்ரைபுனலாக அவருடைய யூனிவர்ஸில் இருப்பார். ஸோ அப்படி நினச்சி பாருங்கள் இவர் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக இருப்பார்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் என்டிட்டிஸ் கூடயே சண்டை போடுற காரணத்தினால மேஜிக் பவர்ஸை பர்ஃபெக்டாக ஹேண்டில் பண்ணி அவங்களே டிஃபீட் பண்ணுற மாதிரியும் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. ஆனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா பெஸ்ட்டான மேஜிக் யூசர்ஸ் மார்வல் காமிக்ஸில் வந்து நம்ம ஆடம் வார்லாக்கு 4th பிளேஸை கொடுத்துருக்கோம்.
டாக்டர் டூமரை கம்பேர் பண்ணும்போது இது கண்டிப்பாக பெஸ்ட்டான மேஜிக் யூசர் தான். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிற ரொம்பவே பெஸ்ட்டான இன்னொரு மேஜிக் யூசர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்சை சொல்லலாம். ஸோ ஸ்கார்லெட் விட்சும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மாரல் காமிக்ஸ்லேயே தன்னுடைய மேஜிக் பர்ஸ் யூஸ் பண்ணி ஒட்டுமொத்த மாரல் யூனிவர்ஸை டிஸ்ட்ராய் பண்ணுற அளவுக்கு தன்னுடைய பவரை எக்ஸ்டெண்ட் பண்ணி காமிச்ச ஒரு கேரக்டர். மல்டிவர்சல் லெவலில் தன்னுடைய பவரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேஆஸ் மேஜிக் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஹேண்டில் பண்ணுறதுல இந்த கேரக்டர் தட்டிக்க ஆளே கிடையாது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஹெக்ஸ் எனர்ஜி இருக்குல்ல, அதையும் வந்து இவங்களால ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் நிறையா ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணுறாங்க. அந்த ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணுற காரணத்தினால இவங்களால ரியாலிட்டி வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியுது. ஸோ அதை பற்றி தான் வந்து இந்த ஹவுஸ் ஆஃப் எம் அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸில் ஒரு ஈவெண்ட் இருக்குது, அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா மேஜிக் பர்ஸை இவங்களால ரொம்ப ஈஸியாக வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுலேயும் ஒரு பெஸ்ட்டான சார்ஜரோட கம்பேர் பண்ணும்போது இவங்க வந்து ஒரு விச் அப்படின்ற காரணத்தினால இவங்களால பார்த்தீங்கன்னா தன்னுடைய மேஜிக் ஸ்பெல்ஸை யூஸ் பண்ணி பவர்ஃபுல்லான சார்ஜரை கூட டிஃபீட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஈவன் நம்மளுடைய ஹவுஸ் ஆஃப் எம் ஈவெண்ட் முடிகிற டைமில் பார்த்துட்டிங்கன்னா ஒரே வாரத்தில் நோ மோர் மியூட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை மூலமாக பார்த்தீங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருந்த 95% மியூட்டன்ஸோட பவரை வந்து மொத்தமாக அழிச்சிருப்பாங்க. ஸோ மல்டிவர்சல் லெவலுக்கு போயிட்டு மியூட்டன்ஸோட பவரை அழிக்கிற அளவுக்கு இந்த ஒரு ஸ்கார்லெட் விட்சுக்கிட்ட பவர் இருக்குது. ஸோ அதையும் தாண்டி இவங்களால பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருக்கிற எல்லா அவெஞ்சர்ஸுமே டிஃபீட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ்க்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஒரு எனர்ஜி, ஒரு பவர் தான் பார்த்திங்கன்னா இந்த ஒரு ஸ்கார்லெட் விட்சு. ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா அந்த ஃபீனிக்ஸ் ஃபோர்ஸ் பவர் இருக்கிற கேரக்டர்ஸே வந்து இந்த ஸ்கார்லெட் விட்சு கூட மோதத்துக்கு ரொம்பவே பயப்படுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு பயங்கர மாசாக இருக்கக்கூடிய நம்ம ஸ்கார்லெட் விட்சும் பார்த்திங்கன்னா மாரல் காமிக்ஸில் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூசர் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கு வந்து தேர்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். அப்புறம் வந்து ஆடம் வார்லாக்கு டாக்டர் டூமோட கம்பேர் பண்ணும்போது இவங்களுக்கு வந்து மேஜிக் பவர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அதிகமாக இருக்குது. அது ஆடம் வார்லாக் பார்த்துட்டிங்கன்னா அந்த காஸ்மிக் எனர்ஜி யூஸ் பண்ணுற கேரக்டர் மேஜிக் பவர்ஸை கம்மியாக தான் யூஸ் பண்ணுவார். ஆனால் அந்த ஸ்கார்லெட் விட்சோட முக்கியமான பவரை கேஆஸ் மேஜிக்கை யூஸ் பண்ணுறது மட்டும்தான். ஸோ அந்த ஒரு காரணத்தெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய ஸ்கார்லெட் விட்ச் கண்டிப்பாக நம்ம ஆடம் வார்லாக் அண்ட் டாக்டர் டூமோட ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூசர்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேர்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்த இந்த லிஸ்ட்டில் நம்ம தேர்ட் பிளேஸில் பார்க்க போகிறேன் மாரல் காமிக்ஸில் இருக்கிறதுலே ரொம்பவே பெஸ்ட்டான இன்னொரு மேஜிக் யூசர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை சொல்லலாம். ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்துட்டிங்கன்னா ஒரு சார்ஜரர் சுப்ரீம் அப்படின்ற காரணத்தினால இவரால் எல்லா விதமான மேஜிக்குமே யூஸ் பண்ண முடியும். அது பிளாக் மேஜிக்கு, டார்க் ஹோல்டு அந்த மேஜிக் பவர், ஹெக்ஸ் எனர்ஜி, கேஆஸ் மேஜிக்னு எல்லா விதமான மேஜிக் பவருமே பார்த்திங்கன்னா இவங்களால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அது சார்ஜரர் சுப்ரீமாக இருக்கிற கேரக்டரால் வந்து ஹேண்டில் பண்ண முடியும். அதுலேயும் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரீம் லெவல் இன்டெலிஜென்ஸ் இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். அந்த ஒரு காரணத்தில் பார்த்துட்டிங்கன்னா எனிமியை ட்ரிக் பண்ணுறதுலேருந்து அவங்க மேஜிக் பவர்ஸ் அப்சர்வ் பண்ணிக்கிறது வரைக்கும் எல்லாமே இவரால் பண்ண முடியும். டார்க் டிமென்ஷனை உருவாக்க முடியும். மிரர் டிமென்ஷனுக்குள்ளே வந்து தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி எனிமியை டிஃபீட் பண்ண முடியும். அவங்களை அங்கேயே வந்து ட்ராப் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிபோர்டேஷன் பவர்லேருந்து எல்லா விதமான பவரும் இவரால் ஹேண்டில் பண்ண முடியும். சொல்லப்போனால் இவரால் வந்து டைம் ட்ராவல் கூட பண்ண முடியும். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா பவருமே ஒரு சார்ஜர் சுப்ரீம் கிட்டே இருக்கும். அது சோல் மேனிப்புலேஷன், டெலிபோர்டேஷன், அப்புறம் வந்து அந்த டைம் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர், அப்புறம் வந்து பவரை இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது, ரியாலிட்டியை வாக் பண்ணுற பவர், இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா விதமான பவருமே ஒரு சார்ஜர் சுப்ரீம் கிட்ட இருக்கும். ஆனால் எம்சியூவில் பார்த்திங்கன்னா அதை ரொம்பவே கம்மி பண்ணி ரெட்கான் பண்ணி தான் காமிச்சிருக்காங்க அவங்களோட பவர்ஸை. ஆனால் உண்மையிலே பார்த்திங்கன்னா ஒரு சார்ஜர் சுப்ரீம் இப்படிலாம் தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு மாரல் காமிக்ஸ்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சொல்லலாம் பார்த்துட்டிங்கன்னா இவரால் என்ன வேணாலுமே பண்ண முடியும். ஆனால் சில காமிக்ஸில் பார்த்துட்டிங்கன்னா இவரையே சில பேர் வந்து ஓவர் பவர் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா நம்ம கோஸ்ட் ரைடர் இருக்கார்ல, அவர் பார்த்திங்கன்னா தன்னுடைய பவரை யூஸ் பண்ணி நம்மளுடைய டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா லாஜிக்கே இல்லாத ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூஸராக வந்து மாரல் காமிக்ஸில் இருப்பார். அதுவும் டோர்மாமுவை அவருடைய டிமென்ஷனுக்கே போயிட்டு ஒரு டிஃபீட் பண்ணியிருக்காரு. ஸோ அதையும் தாண்டி வந்து ஹெல் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து நிறையா பவர்ஃபுல்லான டீமன்ஸை வந்து பேனிஷ் பண்ணி அனுப்பியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஹெல்லுக்கே ஒரு ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நிறையா அந்த மேஜிக் பவர்ஸ் உருவாக்கக்கூடிய ரியால்ம் இருக்கும் பார்த்தீங்களா, ஸோ அங்கெல்லாம் வந்து ட்ராவல் பண்ணியிருக்காரு. இன்ஃபினிட்டான டைமென்ஷனுக்கும் ட்ராவல் பண்ணி போயிருக்காரு. ஸோ இனிமேல் இவரோட பவர்ஸையும் இவரோட ஃபீட்ஸையும் பற்றி சொல்லிக்கிட்டே போகலாம். பட் இருந்தாலும் இவர் இப்போதைக்கு வந்து மாரல் காமிக்ஸில் சில இடங்களில் ஒரு டம்மியாக காமிச்ச காரணத்தினால்தான் நம்ம லிஸ்ட்டில் வந்து டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு செகண்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இவருமே ஒரு பெஸ்ட்டான மாரல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் யூசர் தான். அண்ட் லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக இந்த வீடியோவில் நம்ம ஃபஸ்ட் பிளேஸில் பார்க்க போகிற மேஜிக் பவரை யூஸ் பண்ணுறதுலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு கேரக்டர் யார் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய லோக்கி தான்.
ஸோ லோக்கி பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூஸர். அதையும் தாண்டி இவர் வந்து மற்றவங்கள மாதிரி ஒரு ஹியூமனாக பிறந்து அதுக்கப்புறம் பவர் கிடைச்ச கேரக்டர்லாம் கிடையாது. அதாவது நம்மளுடைய டாக்டர் டூம் பார்த்திங்கன்னா ஒரு ஹியூமனாக தான் பிறந்திருப்பாரு. அப்புறம் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சாக இருக்கட்டும், இல்லை வாண்டாவாக இருக்கட்டும், ஈவன் நம்ம ஆடம் வேர்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா ஒரு மியூட்டேட்டான கேரக்டர் மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் மூலமாக உருவாக்கியிருப்பாங்க. ஆனால் நம்ம லோக்கியோட ஆர்ஜின் மட்டும் பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா லோக்கியோட ஆர்ஜின் படி அவர் வந்து ஒரு சாதாரண மனுஷனாக பிறக்கல, ஒரு கடவுளாக பிறந்தார். அதில் பார்த்திங்கன்னா காட் ஆஃப் மிஸ்சீஃபாக இருந்தார், அப்புறம் காட் ஆஃப் லைஸாக மாறினார், ஸோ அப்புறம் காட் ஆஃப் டைமாக மாறி, காட் ஆஃப் நம்மளுடைய அஸ்கார்டுக்காக மாறி, கடைசியில் பார்த்துட்டிங்கன்னா காட் ஆஃப் காட்ஸாக மாறி, அதுக்கப்புறம் தான் காட் ஆஃப் ஸ்டோரிஸாக மாறி இருப்பார். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நம்ம லோக்கி வந்து ஒவ்வொரு டைம்லேயும் ஒரு வில்லனாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டு அப்புறம் வந்து அஸ்கார்டை அடித்து பூமியை கண்ட்ரோல் பண்ணி மல்டிவர்ஸ் எல்லாம் வந்து டார்ச்சர் பண்ணி கொஞ்சமாக தன்னுடைய மேஜிக் பவர்ஸை யூஸ் பண்ணி எல்லாரையுமே பேனிஷ் பண்ணி எல்லா விஷயங்களும் பண்ணியிருக்காரு. ஒரு கடத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவர் வந்து கொஞ்சமாக அவர் வந்து ஒரு ஆன்டி ஹீரோவாக மாற்றி அப்புறம் வந்து அவர் ஹீரோ மாதிரியே கொண்டு போயிட்டாங்க. அதுவும் காட் ஆஃப் ஸ்டோரிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெர்ஷனில் இருக்கும்போது நம்மளுடைய லோக்கி பயங்கர மாஸ் காமிச்சிருப்பாரு. ஏன் அந்த ஏஜென்ட் ஆஃப் ஆஸ்கார்ட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த காமிக் ஸ்டோரி லைன், அப்புறம் கிங் லோக்கி, இதெல்லாம் கூட பார்த்துட்டிங்கன்னா லோக்கி வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான வெர்ஷனாக தான் காமிச்சிருப்பாங்க. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா லோக்கி கண்டிப்பாக நம்ம லிஸ்ட்டில் வந்து ஃபஸ்ட் பிளேஸை பிடிக்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூஸர் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் இவர் பிறக்கும் போதே கடவுளாக பிறந்துட்டார், இவருக்குள்ளே எக்கச்சக்கமான பவர்ஸ்மே இருந்துருச்சு. சொல்ல பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து மேஜிக் பவர்ஸை பிறக்கும் போதே வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற ஒரு கேரக்டரும் காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க. அதனால் நம்ம லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு லோக்கிக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான ஒரு மேஜிக் யூஸர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். சொல்லப்போனால் விஷாந்தி வந்து ஒரு டோர்னமெண்ட் நடத்திருப்பாரு. ஸோ அந்த டோர்னமெண்ட்டில் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்சியே தன்னோட மேஜிக் பவர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம லோக்கி வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் தான் ஜெயிப்பார், ஆனால் ஒரு காட் அப்படின்ற காரணத்தினால நம்ம லோக்கி ஜெயிக்கிற மாதிரி தான் அந்த ஒரு காமிக்கில் காமிச்சிருப்பாங்க. அதனால் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டான மாரல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய ஒரு மேஜிக் யூஸரில் நம்ம லோக்கிக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸை கொடுத்துருக்கோம். ஸோ இந்த லிஸ்ட்டில் வராத இன்னும் சில கேரக்டர்ஸுமே பார்த்துட்டிங்கன்னா மாரல் காமிக்ஸில் இருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு மெர்லின் அப்படின்ற ஒரு கேரக்டர் பார்த்திங்கன்னா மாரல் காமிக்ஸில் காமிச்சிருப்பாங்க. இவர் தான் எல்லா விதமான மேஜிக்குமே ஒரு காடு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெஸ்ட்டான விசார்ட், ஒரு சார்ஜர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெர்லினாக சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் நிறையா இன்ட்ரெஸ்டிங்கான மேஜிக் யூசர்ஸ்லாம் நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்காங்க. அவங்கள பற்றி இனிமேல் வரப்போகிற வீடியோஸில் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா மறக்காம ஒரு லைக் கொடுத்துருங்க. இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மாரல் டிசி பற்றின காமிக்ஸ் வீடியோலாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோலாம் நாங்கள் உங்களை மீட் பண்ணுறோம்.